சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ அப்டேட். ஊழியர்களுக்கு குட் நியூஸ். இனி ஏடிஎம்மில் இருந்து பிஎஃப் பணம் எடுக்கலாம். இதுதான் செயல்முறை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு சமீபத்தில் இபிஎஃப்ஓ 3.0 எனப்படும் பெரிய அளவிலான சீர்திருத்தத்தை கொண்டு வர பல முடிவுகளை எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இபிஎஃப்பின் கீழ் பணம் எடுக்கும் வரம்பு ஏற்கனவே 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்க அனுமதிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஒரு சிறப்பு ஏடிஎம் அட்டை விரைவில் வெளியிடப்படும். இதன்படி அனைத்து பிரிவு மக்களையும் மனதில் கொண்டு மையத்தில் மோடி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 8வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிக அளவு ஊதிய திருத்த பரிந்துரைகளை வழங்க ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இப்போது தனியார் ஊழியர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேலைவாய்ப்பு வருங்கால வைப்பு தொகை அமைப்பு மூலம் மத்திய அரசு நிவாரணம் வழங்கி வருகிறது. மேலும் இதுவரை பிஎஃப் பணத்தை எடுக்க பல கடினமான சூழ்நிலைகள் இருந்தன. இருப்பினும் சமீபத்தில் இபிஎஃப்ஓ 3.0 என்ற பெரிய அளவிலான சீர்திருத்தத்தை கொண்டு வர மத்திய அரசு பல முடிவுகளை எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக பிஎஃப் திரும்ப பெறும் வரம்பு ஏற்கனவே ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இனிமேல் ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்க அனுமதிக்க முடிவு செய்துள்ளது. இதன்படி இது தொடர்பாக சிறப்பு ஏடிஎம் அட்டைகளும் விரைவில் வெளியிடப்படும். ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தங்கள் பணத்தை எடுக்க வாய்ப்பு கிடைக்கும். உண்மையில் மத்திய அரசு எடுத்த இந்த முடிவு தனியார் ஊழியர்கள் தங்கள் கடினமான காலங்களில் பணத்தை எடுப்பதை எளிதாக்கும். வருங்கால வைப்பு நிதி பணத்தை அவசர நிலை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் செலவிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க விரும்பினால் முதலில் அதை வீடு கட்டுதல், வீடு பழுதுபார்ப்பு, மருத்துவ தேவைகள், திருமண செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லது உங்கள் வேலையை இழந்தாலும் அவசர காலத்தில் இந்த பணத்தை நீங்கள் எடுக்கலாம். எனவே ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எவ்வாறு எடுப்பது என்பது குறித்து தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இபிஎஃப்ஓ அமைப்பு இது தொடர்பான முடிவை எடுக்க வாய்ப்புள்ளது. இதன்படி இதற்கான தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை தொழிலாளர் அமைச்சகம் ஏற்கனவே வழங்கியுள்ளது. பணத்தை எடுக்க யுஏஎன் எண்ணை இணைப்பது, ஓடிபி சரிபார்ப்பு போன்ற செயல்முறையின் ஒரு பகுதியாக மாற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதன்படி சிறிய வேலைகளை செய்யும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பிற்காகவும் இந்த சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.